வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பேல் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பொரி, வெங்காயம், தக்காளி, துருவன கேரட்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய், பாசிப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் பாசிப்பயிருக்கு பதிலாக சுண்டல், பட்டாணி எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓமப்பொடி, சாட் மசாலா கொஞ்சம், புதினா சட்னி, புளி சட்னி. ஃபர்ஸ்ட் புதினா சட்னியும் புளி சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ புதினா சட்னி புளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகா. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. புளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதே அளவு வெல்லம், ஒரு 5 பேரிச்சம்பழம். ஃபர்ஸ்ட் நம்ம புதினா சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சியில புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊத்தாம இதை நல்லா கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளி சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ பேன்ல புளி, வெல்லம், பேரிச்சம்பழம், கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அது வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். பேரிச்சம்பழமும் புளியும் நல்லா வேகிற அளவுக்கு இதை கொதிக்க விடலாம். நம்ம ஊத்தின தண்ணி நல்லா கெட்டி ஆயிருச்சு. புளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. புதினா சட்னியும் புளி சட்னியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் 15 நாள் வரைக்கும் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ, இங்கே இருக்கிறதுல ஏதாச்சும் ஒன்று கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நான் பொரியில வெங்காயம் போடுறேன், தக்காளி, துருவன கேரட் கொஞ்சம், மாங்காய் கொஞ்சம், நான் வேக வச்சு வச்சிருக்க பயிறு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன், ஓமப்பொடி, சாட் மசாலா, மிளகாப்பொடி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் புதினா சட்னி போடுறேன், 2 டேபிள் ஸ்பூன் புளி சட்னி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணது உடனே சாப்பிடுங்க, இல்லைன்னா பொரி வந்து நவுத்து போகும். ஒருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. இது என் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு அதிகமா வேணுமோ, காரம் அதிகமா வேணுமோ, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகமா போட்டு செஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஓமப்பொடி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பேல் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.